அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான தீர்மானமிக்க போட்டியானது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறப் போகின்றது. இலங்கை அணி இந்த முறை T20 உலகக்கிண்ண போட்டிகளின் அரையிறுதி போட்டிகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன விடயங்கள் நடைபெற வேண்டும்? இலங்கை குழு வையில் இருக்கின்றது. இரண்டாவது குழுவில் இருந்து 2 அணிகள் அரையிறுதி போட்டிகளை நோக்கி செல்ல முடியும். ஏற்கனவே இங்கிலாந்து அணி ஒரு அணியாக தேர்வாகி இருக்கின்றது. எஞ்சி இருக்கின்ற இலங்கை, நியூசிலாந்து, பாகிஸ்தான் இந்த 3 அணிகளில் ஒரு அணிக்கு மாத்திரமே வாய்ப்பு இருக்கின்றது அரையிறுதி போட்டிகளுக்கு செல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல் இந்த இங்கிலாந்து அணியை விட்டு விடுவோம். ஏனைய 3 அணிகளும் எவ்வாறு செல்ல வேண்டும்? நியூசிலாந்து அணி அரையிறுதி போட்டிக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் எஞ்சி இருக்கின்ற 2 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும். இன்று இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற வேண்டும். நாளை மறுதினம் இங்கிலாந்தோடு நடைபெறுகின்ற போட்டியிலும் அவர்கள் வெற்றி பெற்றால் நேரடியாக அவர்கள் 5 புள்ளிகளோடு தகுதி பெறுவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்று நடைபெறுகின்ற போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற வேண்டும். இங்கிலாந்து அணியுடனான போட்டியில் மழையினால் காவு கொள்ளப்பட்டாலும் இந்த நியூசிலாந்து அணி உள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதைவிட இன்னொரு விடயம் இருக்கின்றது. இன்று நடைபெறுகின்ற போட்டி மழையினால் காவு கொள்ளப்பட்டு அடுத்த போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற்றாலும் நியூசிலாந்து செல்லலாம். இப்படியெல்லாம் நியூசிலாந்துக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு எவ்வாறு வாய்ப்பு? இன்று நடைபெறுகின்ற போட்டியில் இலங்கை தோல்வியடைய வேண்டும். இலங்கை பாகிஸ்தான் அணியுடனான போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற வேண்டும். நியூசிலாந்து இங்கிலாந்து போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற வேண்டும். இப்படி மற்ற அணிகளை தங்கித்தான் ஏனைய முடிவுகள் அமைந்திருக்கின்றது. ஆனால் இலங்கையின் முடிவு எந்த ஒரு அணியையும் தங்கி இல்லை. அது இலங்கையின் கையிலே இருக்கின்றது. பாருங்கள் எப்படி என்று சொன்னால் இன்று நடைபெறுகின்ற போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றால் இலங்கை 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும். நியூசிலாந்துக்கு புள்ளிகள் 1 புள்ளி மாத்திரமே, பாகிஸ்தானுக்கு 1 புள்ளியோடு இருக்கும். இலங்கை பாகிஸ்தான் அணியுடனான போட்டி இருக்கின்றது. அந்த போட்டியில் இலங்கை வெற்றி பெறும் பட்சத்தில் இலங்கை 4 புள்ளிகளோடு அரையிறுதி போட்டிகளுக்கு செல்லும். பாகிஸ்தான் ஒரே புள்ளியோடு அப்படியே இருக்கும். நியூசிலாந்து அணி இங்கிலாந்தை வீழ்த்தினால் 3 புள்ளிகள், இங்கிலாந்திடம் வீழ்ந்தால் 1 புள்ளி. ஆகவே இலங்கையும் இங்கிலாந்தும் இந்த குழு 2 இருந்து அரையிறுதி போட்டியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படியான வாய்ப்புகள் இருக்க வாய்ப்புகளை இலங்கை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுமா என்பதுதான் கேள்வி. இன்றைய நாளை பொறுத்தவரையில் பலத்த எதிர்பார்ப்புகளோடு போட்டியானது நடைபெற காத்திருக்கின்றது. இன்று நடைபெறுகின்ற போட்டிக்கு இலங்கை எவ்வாறான வீகத்தோடு வரப்போகின்றார்கள்? இன்று தோல்வியடைந்தால் இலங்கையின் அரையிறுதி வாய்ப்பு அஸ்தமனமாக போகின்றது. அரையிறுதி போட்டிகள் இந்த முறை உலகக்கிண்ண T20 தொடரிலிருந்து சூப்பர் 8 சுற்றிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற முதல் அணியாக இலங்கை மாறுமா? இல்லாவிட்டால் தொடர்ந்தும் இந்த குழு 2 இலங்கை, பாகிஸ்தான், நியூசிலாந்தின் வாய்ப்புகள் தக்க வைக்கப்படுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.